தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இது வரைக்கும் எவ்வளவோ கொலை வழக்குகளை பற்றி செய்திகளில் பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ண நிறைய கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் என்னங்க கேஸு? இப்போ கர்நாடகாவில் ஒன்று நடந்திருக்கு பாருங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கர்நாடகாவில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்கிட்டு இருந்த டாக்டர் கிரண்னு ஒருத்தர். இவருக்கு அவரோட ரிலேட்டிவ்ஸ் ஃபோன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கிரண் ஃபோனை எடுக்கலை. இதில் சந்தேகம் அடைஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களே, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து பார்க்குறப்ப பெட் இருக்குது. அந்த பெட்டுக்கு அருகில் கிரண் இருக்கார்ல, அவர் செத்து கிடக்கிறாரு. இன்னொரு ரூமில் பார்த்தீங்கன்னா கிரணோட பையன், அந்த பையனும் பயங்கரமாக காயம் பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. ஃபுல்லாக ரத்த வெள்ளமாக இருக்குது அந்த இடமே. ஆனால் அந்த கிரணோட மனைவி இருக்காங்களே, அந்த பையனோட அம்மா, இந்த அம்மா பெட்டில் படுத்துக்கிட்டு ஃபோனை நோண்டிட்டு இருக்காங்க, ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு. நினச்சி பார்க்க முடியாத இந்த விஷயத்த வியடா நடந்திருக்கு கர்நாடகாவில். இந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்கன்னு சொன்னல, அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸாரும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க அந்த அம்மாவை கஸ்டடியில் எடுத்துட்டாங்க. இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு இருந்தாங்கன்னு. அவங்க ஒரு டாக்டர், அவங்க பேர் பிரியங்கா. போலீஸார் விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க, இல்லைங்க வெளியாட்கள் யாரும் வீட்டுக்குள்ளே வரல. ஸோ வீட்டுக்குள்ளேயே தான் சம்திங் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இது கொலை தான், அது பார்க்கும்போது தெரியுது. அந்த கொலையை இந்த அம்மா தான் பண்ணியிருக்கலாம்னு போலீஸார் முதற்கட்ட முடிவுக்கே வந்துட்டாங்க. என்ன அப்புறம் இடியாப்பத்தை பிச்சு போட்ட மாதிரி இருக்குது, ஒன்றுமே புரியலன்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்கிற மக்களே என்ன நடந்துச்சு ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, இந்த கர்நாடகாவோட தர்வாடு பகுதி இருக்குல்ல, அங்கே இருக்க ரங்கஸ்டெல்லோ அப்பார்ட்மெண்ட். இது ஆக்சுவலாக பெங்களூர் இருக்குல்ல, அங்கேருந்து 435 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் அமைஞ்சிருக்க பகுதிங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் டாக்டர் கிரண் அப்படின்ற ஒரு ஃபேமிலியோடு வசிச்சுட்டு இருந்தார். அவருக்கு வயசு 45, அனஸ்தட்டிஸ்ட்டு. இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி மயக்க மருந்துலாம் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்கன்னா, அனஸ்தீசியா போடுவாங்கள்ல, ஸோ அந்த சர்வீஸை பண்ணிட்டு இருந்ததா இவருக்கு பிரியங்கா அப்படின்ற மனைவி. இது தெரியுதா? இவங்க ஒரு ஆப்தமாலஜிஸ்ட். அதாவது இந்த கண் சார்ந்த பார்வை விஷயங்கள் சார்ந்து ஃபுல்லாக பரிசோதனைக்கெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணது முத கொண்டு இது எல்லாத்துலையும் ஸ்பெஷலிஸ்ட்டாக இவங்க இருந்திருக்காங்க. ஸோ ஹஸ்பண்டும் டாக்டரு, மனைவியும் டாக்டரு. இவங்களுக்கு 8 வயசில் ஒரு பையனும் இருக்காப்புல. கடந்த 15ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு என்ன ஆயிருக்கு, பிரியா அவங்களோட வீட்டு வேலை செய்வாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணிக்கு கால் பண்ணி, ஏமா நீ இன்னைக்கு வராதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்போது? 15ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு. இதுக்கப்புறம் கிரண் ஒரு ஸ்கெடியூல் போட்டிருந்தாருங்க. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நாள் இது போல் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுது. அந்த ஆப்ரேஷன் முன்னாடி அனஸ்தீசியா கொடுக்கறனால பேஷண்ட்டுக்கு, அதுக்கு இவரோட அப்பாயின்மெண்ட்டை அந்த டாக்டர்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ டியூட்டி இருக்கா அவருக்கு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, இவர் அந்த டியூட்டிக்கு போகலை. முன்னாடி நாள் ஸ்கெடியூல் போட்டிருந்தவர் 15ஆம் தேதி காலையில் அந்த டியூட்டிக்கு போகலை. கரெக்டாக காலைல 11 மணிக்கு அந்த டியூட்டிக்காக கூப்பிடுவாங்களே டாக்டர்ஸ். ஏன்னா ஏற்கனவே அங்கே பேஷண்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்ரேஷன் தேட்டரில். ஸோ இவர் கூப்பிடுமன்னு அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் முதல்ல நிறைய ரிங்க போது எடுக்கலை. அதுக்கப்புறம் திரும்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ ஒருத்தவங்க ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, பிரியங்கா, இந்த கிரணோட மனைவி பிரியா. எடுத்து பேசினவங்க முதல்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அவர் தூங்குறாருங்க, ரொம்ப களைப்பாக இருக்குன்னாரு, அதனால் தூங்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இன்னும் சில நிமிஷங்கள் கழிச்சு அதே டாக்டர்ஸ் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இல்லைங்க ஒரு வெளியே போயிட்டாருங்க, ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே போயிட்டாங்கன்னு முரணாக சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா நான் உடம்பு முடியல, வீட்டில் ரெஸ்ட் எடுப்பாங்களே, எப்படி வெளியே போயிருக்க முடியும்னு அவங்களுக்கு ஒரு குழப்பம். சரி ஆப்ரேஷன் தேட்டரில் பேஷண்ட் வெயிட் பண்ணுறாங்கன்னு அந்த டாக்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு அனஸ்தட்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரி நீங்கள் வந்து பார்த்துருங்க அப்படின்ட்டு. மதியானம் 3 மணிக்கு இந்த கிரணோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களே, அவங்க ஃபோன் மேலே ஃபோனாக அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா கிரண் கிட்டேருந்து எந்த ஒரு ஃபோனும் வரல, அதனால் இவங்க அடிச்சிருக்காங்க கிரணுக்கு. ஆனால் ரிலேட்டிவ்ஸ் பண்ண ஃபோன் காலில் ஒன்றுத்த கூட கிரண் எடுக்கலைங்க. சாயங்காலம் 6:30 மணிக்கு என்ன ஆகுது, அந்த ஃபோன் அடிச்சுட்டு அந்த ரிலேட்டிவ் சொன்ன பார்த்தீங்களா, அவங்க கிளம்பி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டாங்க. ஏதோ சந்தேகமாக இருக்குது, என்ன நடக்குது வீட்டில் தெரியலையான்ட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. வந்து கதவை திறந்து பார்த்தா, நான் முதல்ல சொன்ன பாருங்க அந்த காட்சியை பார்த்துருக்காங்க. ஒரு ரூமில் அந்த பையனுக்கு கத்தி குத்து, அந்த பையன் ரத்த வெள்ளத்தில் இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த கிரண் இருக்கார்ல, அவர் செத்தே போயிட்டார். அதே பெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா நல்லா ஹாயாக படுத்துக்கிட்டு ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு அந்த ரிலேட்டிவ்ஸில் இருக்க எல்லாரும் குமரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதவங்க அதுக்கப்புறமா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதும் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட் ஒரு 7 மணி வாக்கில் போலீஸார் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அவங்களும் ஷாக் ஆகிட்டாங்க. அதில் அந்த கிரண் சொன்ன பார்த்தீங்களா, அவர் எப்படி போலீஸார் பார்த்துருக்காங்கன்னா, தலை
கீழே ஃப்ளோரில் இருக்குங்க. அதை இப்படி படுத்துட்டு இருக்காங்க. அவரோட ஷர்ட்டு உடம்புல கிடையாது, அவர் மேலே ஷர்ட் இல்லை, ஆனால் ஃபுல்லாக ரத்த வெள்ளம், ஃபுல்லாக கத்தி குத்துருக்குல அந்த தடம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 10 முறை கத்தியால் குத்திருக்காங்க. அவரோட கழுத்து இருக்குல்ல அதில் சேர்த்து குத்திருக்காங்க. அந்த பையன் சொல்ல 8 வயசு பையன், அந்த பையன் பேர் நிகால். அந்த பையன் இன்னொரு ரூமில் கீழே ஃப்ளோரில் கிடக்கிறாப்புல, அவர் மேலே கொஞ்சம் பீஸ் ஆஃப் கிளாத் இருக்குது, துணி இருக்குது. அந்த பையன் மார்பில் மட்டும் 3 முறை குத்திருக்காங்க. இந்த தடங்கள் அங்கே இருக்குது. இதில் டாக்டர் பிரியா சொன்ன பார்த்தீங்களா, அந்த பையனோட அம்மா கிரனோட மனைவி. இவங்க பெட்டு மேலே படுத்துக்கிட்டு ஃபோனை அப்பயும் ஸ்க்ரால் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. முதல்ல ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்த்து அழுதுருக்காங்க, அப்பயும் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. போலீஸ் வந்து பார்க்கும்போது அந்த அம்மா ஃபோனை கையில் வச்சுட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு ஸ்க்ரால் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப வியடாக இருக்குல்ல. அங்கே வந்து போலீஸார் என்ன பண்ணாங்க, அந்த நிகழுக்கு மூச்சு இருக்குன்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கரெக்டாக நைட்டு ஒரு 8 மணி வாக்குலங்க அந்த குழந்தைய கையில் தூக்கிட்டு ஓடுறாங்க. ஓடி போயிட்டு SDM ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே அந்த குழந்தைய அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தை சிகிச்சை கொடுக்கப்பட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த வழக்கில் இப்போ வரைக்கும் கன்ஃபியூஸான விஷயம் என்ன தெரியுமா, இந்த அப்பார்ட்மெண்ட் ஒரு ஹைலி செக்யூர்டு காம்ப்ளெக்ஸ். அவ்வளோ சீக்கிரம் வெளிலேருந்து ஒருத்தவங்க ட்ரெஸ்பாஸ் பண்ணவே முடியாது. ஸோ அவுட் சைடர்ஸ் உள்ளே வரலன்ற விஷயத்த அவங்க கன்ஃபார்ம் பண்ணியாச்சு போலீஸார். இதில் வேற நெய்பர்ஸ் கூட எதனா அவங்க பிரச்சனை பண்ணியிருப்பாங்களா, அதனால் நெய்பர்ஸ் யாராவது வேலையை பார்த்துருப்பாங்கன்னு அந்த சந்தேகத்தில் விசாரிச்சு பார்த்தா இதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாதுங்க. அக்கம் பக்கத்து வீடுகளை பேசிக்க மாட்டாங்க யாருமே. பொதுவாக அப்பார்ட்மெண்ட்டில் இப்படி தானே இருக்கும், அப்படி தான் இங்கே இருந்திருக்காங்க. டொமஸ்டிக் டிஸ்பியூட் அது இருக்கலாம், புருஷன் முன்னாடிக்கு மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இந்த அம்மா கத்தி எடுத்து குத்திருக்கலான்னு போலீஸார் அந்த ஒரு முதற்கட்ட முடிவுக்கே வந்துட்டாங்க. இதை மர்டர் கேஸாக போலீஸார் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ரெஜிஸ்டர் பண்ண கையோடு இந்த கிரண் அப்புறம் பிரியா இந்த 2 ஃபேமிலி சைட்லேருந்து ஆட்களை அடைச்சி போலீஸார் கொஷனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் கூட போலீஸாரால் ஒரு முடிவுக்கு வர முடியல. இது எக்ஸாக்ட் மோட்டிவ் என்னன்னு தெரியல இப்போ வரைக்கும். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, அது இன்னும் அண்டர் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறதாகவும் போலீஸார் அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. ஆனால் பிரியாவை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி உள்ள உயிரோடு இருந்திருக்காங்க, அதுவும் இவ்வளோ ஹையாக ஃபோனை நோண்டிக்கிட்டு. ஸோ அவங்கள இப்போ அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ முதற்கட்ட விசாரணை போய்கிட்டு இருக்க நேரத்தில் போலீஸார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏங்க இது ஆக்சிடென்ட்லாம் கிடையாதுங்க, இது தெரியாமல் உடம்புல ஒரு முறை கத்தி குத்த விழுறது அப்படி வேணால் நீங்கள் ஆக்சிடென்ட் சொல்ல முடியும். ஆனால் உயிர் போகணுன்றதுக்காக குத்திருக்காங்க, அது கிளியராக தெரியுது. இது ஒரு மர்டர் தான். இது ஆக்சுவலாக ஒரு பிளான் பண்ணி மர்டர் பண்ண மாதிரி தாங்க இருக்கே. கிட்டத்தட்ட டாக்டர் பிரியா இருக்காங்கள, அவங்க கிரணோட ரிலேட்டிவ்ஸ் அத்தனை பேர் கால் பண்ணியும் அவங்க எடுக்கலை. அதுவும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு ரிலேட்டிவாக வேற ஒரு நம்பர்லேருந்து கூப்பிட்டும் கூட பிரியா எடுக்கலை. ஸோ அவங்க அந்த நேரத்தில் தான் மேபி இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம். இந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் அவ்வளோ ட்ரை பண்ணியும் அவங்க எடுக்கலன்ற காரணத்தினால தான் கிளம்பி எல்லாம் வந்திருக்காங்க. பார்த்தா இது போல விஷயத்த அவங்க எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க. இந்த கிரண் இருக்கார்ல, அவர் தூக்கத்தில் இருக்கும்போதே இந்த அம்மா கொன்று இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஜுரம் உண்மையிலேயே இருந்து கூட அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்து மேபி அந்த நேரத்தில் பண்ணாங்களோ என்னவோ தெரியல. ஆக்சுவலாக இந்த அம்மா அந்த விஷயத்த பண்ணிவிட்டு ஃபோனை நல்லா கூலாக ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்காம இருந்துச்சுல. ஆனால் போலீஸார் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க அவங்க ஷாக்கில் தான் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் தான் ஃபோனை நோண்டிட்டு இருந்தாங்கன்னு போலீஸார் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க இன்னும் ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலையாங்க. ஒரு மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்களாமா, பேசினது திரும்ப பேசிக்கிட்டு ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு போலீஸார் சைடில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலே ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட் அவங்ககிட்ட வாங்க முடியல. இப்போதைக்கு இந்த குழந்தைய பற்றி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. என்னென்னா ஆட்டிசம் குழந்தையாங்க, அந்த 8 வயசு நிகால். ஆக்சுவலாக இந்த விஷயத்த அக்கம் பக்கத்து வீடுகளில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் போலீஸார் இதை உறுதிப்படுத்தணும்ல. ஸோ நாங்கள் இதை வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த கேஸில் அது சம்மந்தமான விஷயத்தை சேர்த்துக்கிறோன்னு போலீஸார் இப்போ சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. நெய்பர்ஸ் மட்டும் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ கிரணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குல்ல, அதுக்கு போலீஸார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. எவ்வளோ விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களே, கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது போல் நடந்திருக்கு குற்றம். இந்த முதற்கட்ட விசாரணை கோணம் இன்னும் விரிவடைஞ்சு போயிட்டு இருக்குல்ல. இப்போ போலீஸாருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னா, இந்த கிரணும் பிரியங்காவும் 2 பேரும் டிவோர்ஸிஸ் ஆமா, ஏற்கனவே திருமணமாகி கணவனை இவங்களும் மனைவியை அவரும் பிரிஞ்சிருக்காங்களாமா. இதுக்கப்புறம் தான் இந்த 2 பேரும் ஒரு 10 வருஷம் முன்னாடி திருமணம் பண்ணிக்கிட்டாங்களாம். இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களே, அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இப்போ இந்த வழக்கில் பிரியா ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி கத்தியை காமிச்சு கிரணை மிரட்டினாங்க. அது என்ன பிரச்சனை ஏதுன்னு தெரியல, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு. அப்போ இந்த கத்தியை வச்சு ஏதோ சொல்லி மிரட்டினாங்கன்னு ஃபேமிலி சைட்லேயே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸார் முதல்ல டவுட் பட்டாங்க பார்த்தீங்களா, ஏதோ ஒரு டொமஸ்டிக் டிஸ்பியூட்டாக இருக்கலான்னு. கிட்டத்தட்ட கன்க்ளூஷன் அங்கே தான் வந்து நின்றுருக்கு. இந்த பிரியாவை அரெஸ்ட் பண்ணியாச்சா,
அந்த நிகாலையும் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியாச்சா. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, நைட் ஒரு 1:30 மணி வாக்கில் இந்த பிரியாவோட பிளட் சுகர் லெவல் இருக்குல்ல அது ட்ராப் ஆகிடுச்சிங்க. ட்ராப் பண்ண உடனே கேஎம்சி ஆர்ஏ ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்கே பிரியாவை போலீஸார் அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ண பிற்பாடு அவங்க டாக்டர் தானே, அவங்க அங்கே இருக்க டாக்டர்ஸ் கிட்ட பேசியிருக்காங்க. ஒரு விஷயத்த கேஷுவலாக சொல்லியிருக்காங்களாமா. என்ன தெரியுமா, ஆக்சுவலாக அதை கேட்டு டாக்டர்ஸ் மிரண்டாங்களாம். அதாவது இந்த இன்சுலின் இருக்குல்ல, இன்சுலின் இன்ஜெக்ஷனு, இதை பிரியாவே அவங்க உடம்புல ஏற்றிப்பாங்களாமா. ப்ரோ இது என்ன பெரிய விஷயம், எங்கள் வீட்டில் நாங்களும் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு கேட்பீங்க. இதில் ஹைலைட் என்ன தெரியுமா, அவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டே கிடையாது, அந்த பேஷண்ட்டே இல்லை அவங்க, அப்புறம் இதுக்காக இன்சுலினை உடம்புல ஏற்றிக்கிட்டு இருக்கணும். இதை கேட்டு டாக்டர்ஸ் ஒரு மாதிரி குழம்பிட்டு இருக்காங்களாம். இவங்களும் ஒரு டாக்டர் தான், ஆனால் எப்படி இது போல் வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, பேச முடியும்னு அவங்க இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எங்கள் உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் போனால் இது போல் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் பிரியாவோட உடல்நிலை என்னவா இருக்குன்னு டாக்டர்ஸ் கிட்ட கேட்க போயிட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, இல்லைங்க அவங்க ஸ்டேபிளாக தான் இருக்காங்க, உடம்புல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கும் அங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணப்பட்டாச்சு. ஆனால் போலீஸ் இப்போ என்ன தெரியுமா சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஒருவேளை மென்டல் இல்னஸ் இந்த அம்மாவுக்கு இருக்கலாமோ அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கொடூரம் அங்கே நடந்திருக்கு, இதை இந்த அம்மா தான் பண்ணியிருப்பான்னு லிட்டரல் எல்லாம் நம்பவும் ஆரம்பிச்சாச்சாங்க. ஆனால் இந்த அம்மா இன்னும் டாக்டர்ஸ் கிட்ட இது போல் பேசுறது, கேஷுவலாக அந்த விஷயத்தை இன்சூரன்ஸ் சார்ந்து சொல்கிறது, அங்கே புருஷன் புணமாக இருக்கும்போது பெட் மேலே பார்த்து ஃபோனை ஸ்க்ரால் பண்ணுறது, இதெல்லாம் மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்கும் பண்ணுற மாதிரி தெரியலையே. ஸோ உள்ள ரீதியாக பிரச்சனை அந்த அம்மாவுக்கு இருக்குமோன்னு போலீஸார் இப்போ அந்த கோணத்தில் இந்த வழக்கை கொண்டு போயிட்டு இருக்காங்க. எங்கே ஆரம்பிச்சு எங்கே வந்திருக்கல மக்களே. ஆனால் நினச்சி பார்க்க முடியல, புருஷன் கத்தியால் குத்துப்பட்டு செத்துட்டு இருக்கும்போது பொண்டாட்டி அதே பெட்டில் ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம். இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அக்கம் பக்கத்து வீட்டுன்னு இருப்பீங்களே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில், தயவு செஞ்சு பக்கத்து வீடுகளில் பேசுங்களா. நீங்கள் நல்லா பேசி அவங்க கூட நல்ல ரேப்பை மெயின்டைன் பண்ணாலே அவங்களுக்கு இருக்கிற மனக்குறைகளை எதனா உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும், நீங்கள் உதவியும் பண்ண முடியும். உங்களுக்கு நாளைக்கு பின்னே பிரச்சனைனாக்கா அவங்க ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் அதை விட்டு ஒரே அப்பார்ட்மெண்ட் இருக்கும் தான் பேர், ஆனால் மூஞ்ச கூட பார்த்துக்கிறது இல்லை. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.